வணக்கம், யார் பேசுறது? ராஜேஸ்வரி பேசுறேன். வணக்கம். பேசுறீங்கம்மா? வணக்கம், வாழ்த்துக்கள். வாருங்கள் அக்கா, ஒரு சில கேள்வி, ஒரு கேம், அவ்வளவுதான். போலாமா? போவோம். குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அக்கா? ஷார்ட்டா சொல்லணும். நம்ம குழந்தைகளாவே போய் வளர்க்கணும். நம்ம குழந்தையாவே நம்ம போய் அவங்களுக்கு அன்பு காட்டி அவங்கள பாராட்டி அடிக்கடி பாராட்டிக்கிட்டே பேசினோம்னா அவங்க நம்ம வளர்த்து வந்துருவாங்க. சூப்பர் அக்கா. அதாவது அன்போடு அதுங்களோட லதா சகோதரி சொன்ன மாதிரி சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். குடும்பங்களில் பெரியவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை அப்படியே இருக்கா, குறைஞ்சிருச்சா? அது குறைஞ்சுதான் இருக்கு இப்போ. ஏன் அப்படி? ஏன்னா வளர்ப்பு முறை அப்படி. ஏன்னா அந்த காலத்துல நாம தானே வளர்த்துருக்கோம், வேற யாரும் வளர்க்கலையே. அதாவது இணைந்து குடும்பத்தோட பெரிய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்தோம். அப்போ அந்த இணைப்பு, அந்த அன்பு, பராமரிப்பு, அந்த உள்ள அன்பு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் சின்ன பிள்ளைல அம்மா அப்பாவே விட்டுவிட்டு ஹாஸ்டலுக்கு போயிருக்குங்க. ஹாஸ்டல்ல கொண்டு போய் 1வது 2வது படிக்கிறதே என் புள்ள படிப்பு மார்க் வாங்கணும்னா ஹாஸ்டல் உள்ள அன்பு வரும். அதனாலதான் இப்ப அன்புகள்லாம் குறைஞ்சிருச்சு. பெரியவங்களோட அந்த பேச்ச கேட்கணும்னு அந்த இளைய நடுவுல உள்ளவங்க சொல்லணும். அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கேட்கணும் பெருசுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி கேட்குங்க? அதனாலதான் இப்ப மதிப்பு மரியாதை குறைஞ்சிருக்கு. சூப்பர் அக்கா, அழகா சொன்னீங்க. கேமுக்குள்ள போயிடலாமா? டைம் ஆயிடுச்சுங்க அக்கா. உங்கள் மகளுக்கு பிடித்த பூ உங்களுக்கு தெரியுமா? சிரிப்பு. என்னது? அப்படி இல்ல, உண்மையான பூ சொல்லுங்க அக்கா. நான் 5 கேள்வி கேட்பேன், மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆன்சர் டக்குன்னு சேர்த்து சொல்லணும், ஓகேவா? நான் முதல் கேள்வியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மகளுக்கு பிடித்த பூ எது என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லக்கூடாது அக்கா. அக்கா ஆன்சர் சொல்லாதீங்க அக்கா. 5 கேள்வி கேட்டுற, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சுக்கா. 5 கேள்விக்கு டக்குன்னு 5 ஆன்சர் வரணும், ஓகேவா? எனக்கு ஏற்கனவே த்ரோட் பெயின். உங்கள் மகளுக்கு பிடித்த பூ எது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மகள் உங்களுடைய சமையலை, எந்த சமையலை பாராட்டினார் என்று ஞாபகம் இருக்கிறதா? உங்கள் மகள் எந்த கல்லூரியில் படித்தார் என்று ஞாபகம் இருக்கிறதா? உங்கள் ஊரில் மழை பெய்கிறதா? உங்களுக்கு பிடித்த பழமொழி எது? 5 கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என் மகளுக்கு பிடிச்ச பூ மல்லிகைப்பூ. என் மகளுக்கு பிடிச்ச சமையல் விராலு, நண்டு நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் எங்க ஊர்ல மழை பொழிவு கம்மி தான், குறைவுதான். அதுக்கப்புறம் எனக்கு என் மகளுக்கு இன்னொன்னு நம்ம கேட்டீங்க அது கடைசியில நல்லது கேள்வி. அவ்வளவுதான். அடுத்த வாரம் தான் இனி மெமரி பவர். டாடா, பை பை, see you. டைம் ஆயிடுச்சு அக்கா. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா. தேங்க்யூ அக்கா. நன்றி. அக்காவே கட் பண்ணிட்டாங்க.